ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெக்னாலஜி தலைவன். இன்றைக்கி நாங்கள் பிசி டெலிவரிக்காக வேலூருக்கு போகிறோம். போயிட்டு அங்கே கஸ்டமர் வீட்டாண்ட போயிட்டு கால் பண்ணோம். அவங்க வெளில வந்தாங்க. வெளில வந்துட்ட பிறகு நம்ம எடுத்துகிட்டு போன பிசியை வெளியில் எடுத்துகிட்டு இருந்தோம். வெளியில் எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். இந்த பிசியில் நம்ம யூஸ் பண்ணுற காம்போனன்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜிகாபைட்டோட 110 mH சீரியஸோட போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ராசர் பார்த்திங்கன்னா i5 6th ஜென்னோட கே சீரியஸ் ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எதுக்கு இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்கோன்னா, பேசிக்காக நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம், வேர்டு எக்ஸல் யூஸ் பண்ண போகிறோம், ஆஃபீஸ் ஒர்க் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம இந்த சீரியஸ் ப்ராசரை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். ப்ராசர் ஃபிட் பண்ணிவிட்டு ப்ராசரோட ஃபேனையும் ஃபிட் பண்ணோம். ஃபிட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த பிசிக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க ரேம் பார்த்திங்கன்னா கர்சலோட 8GB DDR4 ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரேம் பேசிக்கான ரேம் தான். பேசிக் யூசேஜுக்கு இந்த ரேமோட ஸ்பீடு நல்லாயிருக்கும். ப்ளஸ் இது முடிச்சிட்ட பிறகு கேபினெட்டில் சர்க்கிளோட 550 வாட்ஸ் கேமிங் எஸ்எம்பிஎஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து ஒரு நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து பேசிக்காக இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து நம்ம மதர் போர்டையும் கேபினெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிஸ்டம்க்கு 1 TB மோட எஸ்எஸ்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா அவங்க ஓஎஸ்சி ப்ளஸ் ஸ்டோரேஜ் ரெண்டுமே இதிலே ஸ்பீடாக இருக்கணுன்றதுனால நம்ம எஸ்எஸ்டியை ரெக்கமெண்ட் பண்ணோம். அதனால் இதுவே போதும் அப்படின்னாங்க. பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஏசரோட KA2 சீரியஸ் 21.5 இன்ச் மானிட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குன்னா எடிட்டிங்க்கு ப்ளஸ் வந்து கண் கொஞ்சம் வலிக்காமல் இருக்கும். மற்ற மானிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டார்க்காக இருக்கும், பிரைட்டாக இருக்கும். இந்த மானிட்டரில் அந்த பிரச்சனை இருக்காது. இந்த பிசியோட நம்ம பிரிண்டரும் கொடுத்துருந்தோம். என்ன பிரிண்டர்னால் எப்சனோட L3260 சீரியஸ் பிரிண்டர் தான் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பிரிண்ட்டு ஸ்கேன் எடுத்துக்கலாம், ப்ளஸ் வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கலாம், ப்ளஸ் ஃபோட்டோ காப்பீஸ் வேணாலும் ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்துக்கலாம். இந்த பிரிண்டரில் பார்த்திங்கன்னா நம்மளே மேனுவலாக இங்க் அப்லோட் பண்ணிக்கலாம். நம்மளே வேறு மற்றவங்க ஹெல்ப் இல்லாமல் நம்மளே வாங்கிட்டு வந்து நம்மளே ஊற்றிக்கலாம். இது இங்க்கு பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் இங்க் இருக்குது. பிளாக், எல்லோ, மேகந்தா, சியான் 4 கலர் இருக்குது. இங்கு ஊற்றி முடிச்சிட்ட பிறகு நம்ம பிசி அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு ஓஎஸ் போட்டு ப்ளஸ் வந்து பிரிண்டரோட சாஃப்ட்வேர் அவங்களுக்கு என்னென்ன தேவையான சாஃப்ட்வேர்ஸ் வேணுமோ அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு செக் பண்ணிட்டு இருந்தோம். செக் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு ஸ்பீக்கரும் நம்ம கொடுத்ததுனால ஸ்பீக்கரும் நம்ம செக் பண்ணோம். எல்லாம் ஒர்க்கும் முடிச்ச பிறகு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். பிசி பில் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா.